ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும் பெரியாழ்வாரோட பிரம்மோற்சவம் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி 7ஆம் திருநாள் தண்டியல் வாகனத்தில் வரார். தண்டியல் தான் சொல்கிறோம். குப்பனைங்கார் சுவாமி தெற்குமாட வீதியில் குப்பனைங்கார் சுவாமி திருமாளிகையில் மண்டபப்படி முடிஞ்சு கோவிலுக்கு ஏழி இதோ பின்னழக சேவிக்கிறோம். தண்டியல் அலங்காரம் ஆகி வீதியில் வரார். ஜெயமால்யதா யானை முன்னாடி வர கோஷ்டிக்காரா எழுறா. தண்டியில் சேவிப்போம். மேளகாரன் ஓடுவார், பந்தக்காரர் ஓடுவர், பட்டர் பரிசாரகால்லாம் ஓடுவா. கொஞ்சம் ஃபோட்டோ இப்படி அப்படி தான் இருக்கும். பெருமாள் ஆழ்வாரை அனுபவிக்கணுங்கிறது தான் நம்ம இது. ப்ளீஸ். இன்றைக்கி லேசாக தூரல் வேறு போட்டுது. ஆழ்வார் ஏழுவாரா இல்லையா, தண்டியல் சேவிக்க முடியுமா இல்லையா, கையில் வெண்ணத்தாழியோட கண்ணனா நவநீத கிருஷ்ணனா சேவை சாதிக்கிறார். ரொம்ப அழகாக இருக்கார். கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி சேவிங்கோ. ஓடி ஓடி சேவிக்கணும். தட்டு சமர்ப்பிக்க ரெடியாக இருக்கா, அட்டாக் மாதிரி ரெடியாக இருக்கணும். கவனம். அவ்வளோதானா? தள்ளி போ. இன்றைக்கி 7ஆம் திருநாள் மணிக்கு திருவாராதனை ஆகி நெல்லளவை ஆயிருக்கும். அந்த நெல்லளவையிலேருந்து கொஞ்சம் பெருமாள் ஆழ்வார் சாதிச்சார், வாங்கிட்டோம். நாளைக்கு 8ஆம் திருநாள் குதிரை வாகனத்தில் எழுவர் ஆழ்வார். தெற்கு ரத வீதி முக்கில் வச்சு வையாளியாகும். அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணுமா பிரார்த்திக்கிறோம். அது மட்டும் இல்லை, நேரம் அங்கேருந்து போன உடனே கீழே ரத வீதியில் தேருக்கு முன்னாடி வச்சு ஆழ்வார் தேர் கடாட்சிப்பர், கற்பூரம் ஆகும். அதையும் அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணுமா பிரார்த்திக்கிறோம். கருட சேவை வீடியோ கிடச்சிது. கொடுக்க மாட்டார்னு நினச்ச குடவர் வாசலில் நேற்றே கொடுத்துட்டார். இருந்தாலும் நான் லேட்டாக போஸ்ட் பண்ணதுக்கு சாரி. 5ஆம் திருநாளோட கண்டினியூவேஷன் குடவர் வாசல் கற்பூரம் எல்லோரும் அனுபவிக்கணுமா பிரார்த்திக்கிறோம். அன்னவாகனத்தில் முதல்ல ஆழ்வார் வெளியில் வரார். வடபத்ரசாயி பெருமாள் உள்ளே இருக்கார். குடவர் வாசல் கற்பூரம் ஆகி அவ்வளோ பேர் தேங்காய் உடைக்கிறார். அதில் கால் வலிக்கிறதா குத்துறதான்னு கூட பார்க்காம எல்லோரும் ஏழை பண்ணிட்டு வரா. மெதுவாக அனுபவிப்போம்.
Yeah.